மன்னித்து விடுங்கள் வருத்தத்தோடு விஜய் ஆண்டனி வெளியிட்ட அறிக்கை. நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டு ரசிகர்களை அப்செட் செய்துள்ளார். இசையமைப்பாளராக அறிமுகமாகி நடிகராக மாறியவர் விஜய் ஆண்டனி 2005ஆம் ஆண்டு எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான சுக்கிரன் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். முதல் படத்திலேயே தன்னுடைய இசையால் கவர்ந்த விஜய் ஆண்டனி இந்த படத்தை தொடர்ந்து டிஷ்யூம், இருவர் மட்டும், நான் அவனில்லை போன்ற பல படங்களில் இசையமைத்திருந்தார். சமீப காலமாக தான் நடிப்புக்கும் அப்படி ஆர்வம் காட்டி வருகிறார். இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் பெருமளவில் பேசப்பட்டன. முக்கியமாக பிச்சைக்காரன் திரைப்படம் பெருமளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பும் பெற்றது. விஜய் ஆண்டனி ஒரு இசையமைப்பாளர் என்பதையும் நினைவுபடுத்தும் விதத்தில் கடந்த ஓரிரு வருடமாக ஏ.ஆர். ரஹ்மான், ஜி.வி. பிரகாஷ், இளையராஜா பாணியில் லைவ் கான்சர்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். ஏற்கனவே இவர் நடத்திய நிகழ்ச்சிகளுக்கு நல்ல வரவேற்பை கிடைத்த நிலையில் இன்று விஜய் ஆண்டனி 3.0 லைவ் கான்செப்ட் அப்படி சென்னையில் பிரம்மாண்டமாக முறையில் நடைபெற இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நிகழ்ச்சியை வேறு ஒரு தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, வணக்கம் நண்பர்களே, சில எதிர்பாராத காரணங்களாலும் தற்பொழுது சென்னையில் நிகழும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் வழங்கிய ஆலோசனை பேரில் இன்று நடக்க இருந்த விஜய் ஆண்டனி 3.0 லைவ் கான்செர்ட் வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இதனால் உங்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். புதிய நிகழ்வின் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். உங்கள் புரிதலுக்கு நன்றி. புதிய நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமாக இருக்கும் என இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.